இங்கே இருக்கின்ற எல்லோருக்குமே ஒரே பிரச்சனை தான். அறிவாலயத்தில் நின்று கொண்டு அன்பை பேசுகிறார்கள், அன்பை பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். இது அறிவால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, அண்ணாவின் மீது கலைஞர் கொண்ட அன்பால் கட்டப்பட்ட ஆலயம். நான் எப்படி தாயா தீர்ப்பு சொல்கிறது? இது அறிவாலயங்கிறேன் நான். அண்ணா மீது கொண்ட அன்பால் கலைஞர் கட்டிய அறிவாலயம். நான் எப்படித்தான் தீர்ப்பு சொல்ல போகிறேனோ? நடுவர் அவர்களே, குழந்தைத்தனமாக ஒரு கேள்வியை கேட்டேன். இப்பொழுது வயது முதிர்ந்தவனாக உங்களை பார்த்து கேட்கிறேன். சமையல்காரி அம்மாவோட கையில் சாப்பிட்டா உங்களுக்கு ஆசையாக இருக்குமா, இல்லை வீட்டுக்கார அம்மாவோட கையால் சாப்பிட்டா ஆசையாக இருக்குமா? அடுத்து இதை தலைப்பாக வச்சு பட்டிமன்றம் போட்டுடலாமா? பட்டிமன்றம் நடந்துடும், தீர்ப்பும் சொல்லிடுவேன். என் குடும்பம் குடும்பமாக இருக்காது, அவ்வளோதான் உண்மை. யாராவது வேலைக்காரி கையில் தான் நான் சாப்பிடுவேன்னு புடியாக முடிக்கிற ஆம்பளையை பார்த்துருக்கியா? எந்த சாப்பாடு இருந்தாலும் மனைவி கையில் சாப்பிட்ற மாதிரி வருமாயா? நடுவர் அவர்களே, சமையல்காரி கையில் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சமையல்காரி கையில் சாப்பிட்டா வயிறு நிறையும். ஆனால் வீட்டுக்கார அம்மாவோட கையில் சாப்பிட்டா தான் மனசு நிறையும். அதுதான் அன்பு. நடுவர் அவர்களே, புதுசாக கல்யாணமான சங்கராச்சே கோயமுத்தூர் பக்கம் பட்டிமன்றம் பேச வந்திருக்கிறாப்புலையே, சரி மனைவியோடு வந்திருக்கிறாப்புல, சரி விருந்தோம்பல் விழா இருக்குமே, நம்ம கூப்பிட்டு சோறு போடலாமேன்னு சாப்பாடு செஞ்சு போட்டேன். அதுவும் மதுரக்காரனாச்சே, பிரியாணி ரொம்ப பிடிக்குமேனு கோழி அடித்து பிரியாணி பண்ணி போட்டேன். பிரியாணி வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே? ஆக்குன்னு சட்டியில் அரைச்சட்டி தின்னு போட்டு சொல்கிறாப்புல, எனக்கு அறிவு ரொம்ப பெருசு, எனக்கு அறிவு ரொம்ப பெருசுன்னு. நான் சொன்னேன், உனக்கு அறிவு ரொம்ப பெருசு இல்லை, வயிறு தாண்டா ரொம்ப பெருசுன்னு. நான் என்னங்க நான் கேட்குறேன், அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? என் அருமை சகோதரி பேராசிரியர் சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய்னு சொன்னாங்க. உண்மைதான். அன்பாக பெற்றெடுத்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் இவன் சான்றோன் என சொல்லுகின்ற பொழுதுதான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறார் என்று வள்ளுவன் கூற்றை சொன்னார்கள். நான் ஒன்றை சொல்லட்டுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற மிகப்பெரிய அறிஞர் நிலாவிலே முதலிலே கால் வைத்தார். அதை கால் வைத்ததற்காக ஒரு பாராட்டு விழா. அவருடைய தாயும் அமர்ந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் எது என்று சொன்னார்கள். அந்த தாய் என்ன சொன்னால் தெரியுமா? என் மகன் நிலாவிலே கால் வைத்த நாள் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லவில்லை. என்ன சொன்னால் தெரியுமா? என் மகன் நிலாவிலிருந்து பத்திரமாக வந்து இந்த பூமியிலே கால் வைத்த நாள் தான் எனக்கு மகிழ்ச்சியான நாள் என்று சொன்னார். ஊர்லிருந்து திருவிழாக்கு வர சார், வந்தா 6 மாசம் 1 வருஷம் ஆகுது. வந்தோன்னே பார்த்துட்டு, அம்மா உடம்பு இழைச்சி போச்சுமா, ஏமா இப்படி இருக்கிறேன்னு அம்மாவை பார்த்து மகன் பேசுவான். அம்மா சொல்லுவா, எனக்கு என்னடா உடம்புக்கு, காடு வாங்குது வீடு போபோங்குது, நீ தாண்டா இழைச்சிட்ட ராசாம்பா, 2 பேரும் கிடக்கட்டுமா, 2வது அண்ணனை பாருமா ஒட்டடை குச்சி மாதிரி இருக்கிறாப்புல. ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக பேசி கொண்டிருப்போம். நான் இன்னும் யதார்த்தமாக சொல்லுகிறேன், வீட்டிலே ஒரு போன் இருந்த பொழுது வீடே கலகலப்பாக இருந்தது. இன்று ஆளுக்கு ஒரு போன் வந்த பிறகு வீடே கலகலப்பாக இல்லாமல் மகிழ்ச்சியற்று கிடக்கிறதை யோசிச்சு பார்க்க வேண்டாமா? டச்சு போன் வந்துருச்சு சார், ஆளுக்கு ஒன்று. போனு தான் டச்சா இருக்குது, உறவுகள் எல்லாம் டச் இல்லாமல் இருக்கிறமே. யோசிச்சு பாருங்க. அன்பு எல்லா இடத்திலுமே வெல்லும். பிரிட்டன் பாராளுமன்றம், பிரதமராக வின்சன் சர்ச்சில், எதிர்க்கட்சிகள் குண்டு தொலைப்பது போல கேள்விகள் கேட்கிறார்கள். போயும் 2 துண்டுகளை கட்டி இருக்கின்ற காந்தியிடம் ஒரு நாட்டை ஒப்படைத்து விட்டாயே, நீ எல்லாம் பிரதமரா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது வின்சென்ட் சொல்லுகிறார், உண்மைதான், நான் தோற்றுவிட்டேன் காந்தியிடம். ஏன் தெரியுமா? அவர் கத்தி எடுத்திருந்தால் நான் துப்பாக்கி எடுத்திருப்பேன், அவர் துப்பாக்கி எடுத்திருந்தால் நான் பீரங்கி எடுத்திருப்பேன், அவர் பீரங்கி எடுத்திருந்தால் நான் குண்டுமலை வைத்திருப்பேன். அவர் எந்த ஆயுதத்தையும் எடுக்கவில்லை, அகிம்சை என்கின்ற அன்பை எடுத்தார், நான் தோற்றுவிட்டேன் என்று சொன்னார். அறிவு ஒருபோதும் ஜெயிக்காது, அன்புதான் ஜெயிக்கும். இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். அறிவு சிறந்தவர்களே, நீங்கள் குக்கரில் பொங்கல் வைத்தது போதும்.
இனி சூரியனுக்கு பொங்கல் வையுங்கள். ஏன் என்று சொன்னால், குக்கர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்குத்தான் சமைக்கும், சூரியனோ இந்த உலகத்திற்கே உதிக்கும் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.